2025 வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பரான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் ட்ரிபிள் மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னடா எம்எல்எம் பிஸ்னஸ் எதனா சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் எவ்வளோ நாளாக இருந்துட்டு இருக்கு, நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. அவங்க பண்ணாத அவங்களையும் இந்த ஃபீல்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு லாஸ் அப்படின்றது முதல்ல கிடையவே கிடையாது. சரி, லாபம் ட்ரிபிள் மடங்கு கிடைக்கும், ரிஸ்க் எதனா இருக்குன்னா ரிஸ்க்கும் எதுவும் கிடையாது. சரி, இதுக்கு எவ்வளோ தாண்டா அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 லட்ச ரூபாவது இருக்கணும். அது கம்மியாக இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும் பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, என்னதான பிஸ்னஸ் ரொம்பவே வந்து ட்விஸ்ட் பண்ணாத சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஃப்ளாட்டை வாங்குறது விற்கிறது இதான் பிஸ்னஸ். நம்ம டயர் 3 சிட்டிக்கு நம்ம போகணும். அதாவது குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா இந்த நகராட்சியோட கம்மியாக இருக்கிற இந்த பேரூராட்சிகள் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயோ இல்லை கொஞ்சம் உள்ளேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதுரடி ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். வாங்கின சில காலங்கள்லேயே ஒரு 2 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 400 ரூபாய் சதுரடி மேலே ஏற்றி சொன்னால் வாங்குறதுக்கான ஆட்கள் தற்போது இருக்கிறாங்க. நீங்கள் அந்த சதுரடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1500ன்றது 1900 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உதாரணம் சொல்லியிருந்தேன். ஒரு 20க்கு 60 அப்படின்ற நம்ம ஃப்ளாட்டை கிட்டத்தட்ட 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இதே ஃப்ளாட்டை நீங்கள் ஒரு 400 ரூபாய் வச்சு 1900 ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்? மொத்தமாக பார்த்தீங்கன்னா 22,80,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வந்து வரும். இது வந்து ஒரு 6 மாதத்துலேயே நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஏன் 6 மாதத்தில் ஒரு 4 லட்சம் ரூபாய் ஒரு ப்ராஃபிட் யார் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சரி, உதாரணத்துக்கு இப்போ எங்கள் ஏரியாவிலே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த சொல்ல வரேன். ஒருவேளை 6 மாதத்துக்குள்ளே விற்க முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் 3 வருஷம் பேக் எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட 2021 அப்படின்ட்டு நாம் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ளாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் அதை வாங்கினவர் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஃப்ளாட்டை விற்றாங்க. 6 லட்சம் இருக்குது, 25 லட்சம் எங்கே இருக்குது? இப்போ 25ல் 6 போச்சுன்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். வேறு எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் வராது. இதில் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட இன்னும் ஒரு 10 வருஷம் 10 கூட விற்றுக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு வரும். இதே நீங்கள் ஃபைனான்ஸ் விட்டிங்கன்னா அவங்ககிட்ட போய் மாதம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை வாரம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வட்டி கொடுத்தீங்கன்னா பாண்டு மேலே கொடுத்தீங்கன்னா யாரும் இப்போலாம் வந்து சரியாக திருப்பி தர மாட்டாங்க. அப்படியே நீங்கள் கோர்ட்டில் கேஸு அப்படின்ட்டு போனீங்கன்னா பல வருஷம் இழுத்தாலும் உங்களுக்கு 1 பைசா வட்டி அப்படின்ற மாதிரி தான் தருவாங்க. அதெல்லாம் நஷ்டமான பிஸ்னஸ். பணம் வச்சுருங்க, லம்சமாக வச்சுருங்க, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.